இன்னைக்கு புலாவ் ரைஸ் ஒயிட் கலர்ல ஒரு கிளாஸ் பாலை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சிக்கே மாஸ்டர் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சிக்கே மாஸ்டருக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்றோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் செய்ய போறோம். சூப்பரா பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு கிளாஸ் பாலில் எடுத்து, ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிலோ, உருளைக்கிழங்கு வந்து 1, பீன்ஸ் வந்து ஒரு 5 6 பீன்ஸு, காலிஃப்ளவர் வந்து 2 காலிஃப்ளவர் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ பாதி பாதி அளவு, கேரட் 1, நெய் 100 கிராம், டால்டா 100 கிராம், ஆனியன் வந்து 2 ஆனியன், பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம் அளவு, ஸோ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு, பால் வந்து 1 கிளாஸ், வாட்ரு வந்து 1 லிட்ரு. ஸோ 1 கிளாஸ் பால் வந்து 1/2 லிட்டர் கணக்குக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம வாங்க எப்படி ஒயிட் புலாவ் எப்படி சூப்பராக சொல்லிடுவாங்க எல்லாரும் பிடிக்கிற மாதிரி. ஸோ புதினா வந்து நம்ம 100 கிராம் எடுத்துக்கிறோம். ஸோ வாங்க எல்லாமே ஒரே இடத்துல வச்சிடலாம். இப்போ சூப்பராக பட்டை கிராம் ஏலக்கெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ நான் வந்து கடாயில் செய்ய போகிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாமல் இருக்கும். ஸோ நீங்கள் செய்யும் போதே பார்க்கலாம் எப்படின்ட்டு. வாங்க நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம். ஸோ ஆட் பண்ணால் இப்போ வாங்க நம்ம அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் 2 பீஸு. ஸோ நல்லா அதை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுடலாம் அதை. ஸோ இந்த மாதிரி கடாயை வச்சு போட்டிங்கன்னா நமக்கு ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாங்க லைட்டாக இதை பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 அந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். புலாவ் ரைஸுக்கு வந்து வெங்காயம் நிறையா தேவைப்படாது. ஸோ வாங்க வெங்காயம் வந்து ஃபுல்லாக இதுக்கு வதக்க வேண்டியதில்லை. ஸோ ஆஃப் கண்டிஷனில் வதக்கினா போதும். ஸ்லைட்லியாக நம்ம வந்து பிரியாணிக்கு மாதிரி இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. ஸோ லைட்டாக வதங்கினோன்னு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணிக்கு மாதிரி நிறையா இஞ்சி பூண்டு ஊற்றக்கூடாது. அந்த ஸ்மெல் நிறையா வந்துடும். ஸோ அதனால் 100 கிராம் தான் எடுத்துருக்கோம் நம்ம. 100 கிராம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிசைனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டோம். ஸோ அந்த காலிஃப்ளவர் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கலர் வந்து அப்படியே இருக்கும். பச்சை காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலியை. ஸோ வாங்க இதை ஸ்லைட்லியாக நல்லா கிண்டி விட்டுடலாம். வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த கலர் மாறிடும். லைட்டாக வதக்கினா போதும். ஸோ நல்லா வதங்கி இப்போ வாங்க நம்ம 1 கிளாஸ் பாலை ஊற்றிடலாம். ஸோ நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து பியூர் ஒயிட்டாக வரும். நல்லா வெள்ளை கலரில். ஸோ வாட்ரு வந்து 1 லிட்ரு, பால் 1/2 லிட்ரு. ஸோ கணக்கு வந்து 1 1/2 லிட்ரு தண்ணி அளவு மொத்தமே. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா இந்த டைமில் ஆட் பண்ணால் தான் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடியே பிரியாணிக்கு மாதிரி இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது புலாவ் ரைஸுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா கலர்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்லைட்லியாக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதை. ஸோ வந்து இதுக்கு வந்து உப்பு முன்னாடியே போடக்கூடாது. ஸோ அந்த பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ரைஸ் போடும்போது மட்டும்தான் அந்த உப்பை ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா பியூர் ஒயிட்டாக கொதிக்குது. இப்போ வாங்க நம்ம ரைஸை வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதை இப்போ ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோம் பார்த்துங்க இந்த டைமில். ஸோ முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த பாரு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு அந்த கலர் கரெக்டாக வராது, ஒயிட் கலரு. ஸ்லைட்லியாக அப்படி கிண்டிக்கலாம். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி கடாயில் வானலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு ரைஸ் கூட உடையாமல். அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சைட் டிஷ் நம்ம எது வேணாலும் இதுக்கு செட் ஆகும். ஸோ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஓரளவு. ஓகே நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் லெவல் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தா போதும் மூடி வச்சு. லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இந்த மாதிரி தூவிட்டால் போதும். ஆப்ஷனல் தான் கரம் மசாலா. ஸோ சூப்பராக நம்ம தூவி விட்டுட்டோம் அதில். ஸோ ஒன்றும் கலர் மாறாது நமக்கு கொஞ்சம் கூட. ஸோ வாங்க நம்ம மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு இப்போ. பாருங்கள் நல்லா ஒரு ரைஸ் கூட உடையாமல் ரைஸ் எவ்வளோ லாங் சைஸில் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வானலில் கடாயில் செய்கிறது.
பாத்திரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் அங்கே சூப்பர் கலர்ஃபுல்லாக வந்துச்சு. வாங்க நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பச்சை காலிஃப்ளவர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டைமுக்கு போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெஜிடபிள். ஸோ நான் வந்து பீட்ரூட் மசாலா வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி சூப்பராக இருக்கான்ட்டு. பாருங்க நல்லா கேரட்டு அந்த பீன்ஸ்லாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ரைஸ் பசங்க எவ்வளோ லாங் சைஸில் இருக்குன்ட்டு. இப்போ வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஒயிட் புலாவ் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு வந்து இது லஞ்சுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் வச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிகே மாஸ்டர் கிச்சன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.